பரிசுத்த பிதாவே, पवित्र पिता, இந்த காலை நேரத்துக்காக इस सुबह के समय के உமக்கு लिए நன்றி செலுத்துகிறோம். आपको धन्यवाद करते இந்த हैं। காலை வேளையிலும் इस सुबह के समय में உம்முடைய வேத பாடத்தை आपका जो शास्त्र का जो लेसन्स को கற்றுக்கொள்ளவும் पढ़ने के लिए கற்றுக் கொடுக்கவும் और सिखाने के लिए நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். आपने दिया हुआ अनुग्रह के लिए धन्यवाद। இந்த வேளையிலும் इस समय में भी உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். आपके चरणों में हम आते हैं। உம்மை இந்த இடத்திலே நாங்கள் முழு உள்ளத்தோடு உயர்த்துகிறோம். आपको पूरा हृदय से हम ऊंचा करते हैं। பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறீர். पिता, पुत्र और पवित्र आत्मा हो। இந்த வேத வசனங்கள் इस पवित्र वचन ஆவிக்குரிய வார்த்தையா இருக்கிறபடியினாலே पवित्र शब्द है, इसलिए பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा இந்த நாளிலும் இந்த வேத பாடத்திலே आज का दिन भी इस पाठ में இடைபடுவீராக. मंडलाओ, எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்துவீராக. हमको आप उपयोग करो, ஆசீர்வதிப்பீராக. आशीष करो, ஜனங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை கொடுப்பீராக. लोगों के लिए लाभदायक करके दे दो। உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். आपके चरणों में हम झुकाते हैं। இந்த வேளையில் ஒரு அடி பாடல் பாடி इस समय एक क्षण गाकर நாம் வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்ல हम இருக்கிறோம். वचन के ओर जाएंगे। थोड़ा समय है बाकी, सेवा अभी है काफी। थोड़ा समय है बाकी, सेवा अभी है काफी। हम रुके नहीं, पीछे मुड़े नहीं, यीशु है हमारा साथी, यीशु है हमारा साथी। थोड़ा समय है बाकी, सेवा अभी है काफी। संदेश सुनाते जाना, सेवा से नहीं शर्माना। संदेश सुनाते जाना, सेवा से नहीं शर्माना। चाहे जग हमें रोके, आए दुख के झरोके, हमें देगा वो भरपूर शांति, हमें देगा वो भरपूर शांति। थोड़ा समय है बाकी, सेवा अभी है काफी। थोड़ा समय है बाकी, सेवा अभी है काफी। இந்த நாளிலும் கூட आज का दिन भी நாம் வேத பாடமாக हम शास्त्र का पाठ करके இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளாகிய நாம் इस अंतिम दिनों में जीने वाले परमेश्वर के बच्चे हम முதல் நூற்றாண்டிலே தெய்வ ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் கொஞ்சம் அலசி பார்க்க போகிறோம். जो पुराने समय में परमेश्वर के लोग कैसे थे वो हम देखने वाले हैं। ஹல்லேலூயா, हालेलुया। முதல் நூற்றாண்டிலும் ஒரு சில குறைகள் காணப்பட்டது சபைகளிலே. पहला सेंचुरी में कुछ गलतियां दिखाई दी थी, ஆனால் நாம் இந்த நாளில் ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். पर आज हम कुछ कार्य को हम शास्त्र से अभी हम அதாவது देखेंगे। முதல் நூற்றாண்டுல தெய்வ ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்று நாம் கொஞ்சம் அலசி பார்க்க போகிறோம். पहला जो सेंचुरी में परमेश्वर के लोग कैसे थे वो हम अभी देखने वाले हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு சில வசனங்களை நாம் சொல்லுகிறேன். कुछ वचन में भी बोलता हूँ। அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 47 பார்த்தால் प्रेरित 2 का 47 देखे तो அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் मतलब जो लोग उधार पाए हैं அனுதினமும் रोज சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் कलीसिया में उनको रखा गया था, என்று அங்கே எழுதப்பட்டதை பார்க்கலாம். वैसा हम देख सकते हैं। அங்கே நாம் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்த்தால் प्रेरित 6 का 7 देखे तो அந்த நாட்களிலே உள்ள ஆசாரியர்கள் பலர் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். उन दिनों में कुछ याजक में कुछ लोग यीशु पर विश्वास किए थे, वो भी हम देख सकते हैं। நாம் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே प्रेरित 19 में 19-20ஆம் வசனத்தை நாம் பார்த்தால் 19 का 19 और 20 देखे तो அதாவது மந்திரவாதிகள் கூட பலர் வந்து என்ன செய்தார்கள், அவங்க தங்களுடைய இதெல்லாம் புஸ்தகங்கள் எல்லாம் எரித்து விட்டு அவர்கள் கிறிஸ்துவை அறிக்கை செய்தார்கள். मतलब जादू टोना करने वाले में भी कुछ लोग अपना पुस्तक को आग में जलाकर परमेश्वर यीशु को स्वीकार किए थे। அங்கே நாம் அப்போஸ்தலர் 11:26 பார்க்கும் பொழுது प्रेरित 11 का 20 देखे तो அங்கே முதலாக இயேசுடைய ஊழியத்தை செய்தவர்களை பார்த்து
கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்கள் அழைத்தை பார்க்கிறோம். वहां पर पहले जो मसीह यीशु मसीह का जो सेवकाई करने वाले को लोग मसीह बुलाते थे. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப ஆரம்ப காலத்திலே मतलब पुराना दिनों में சபை அவ்வளவு அனலா இருந்தபடியினாலே कलीसिया एकदम आग से भरा था, इसलिए என்ன அந்த சபையில நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள காரியங்கள் நிறைய காரியங்கள் அங்கே இருக்கிறது. हम सीखने वाला बहुत सारा कार्य उसमें है. இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் इस अंतिम दिनों में जीने वाले परमेश्वर के बच्चे हम இப்பொழுது கொடுக்கப்பட போகிற ஆலோசனைகளை अभी जो देने वाला सलाहों को நீங்கள் உங்கள் வாழ்க்கையாய் மாற்றும் பொழுது आप भी अपना जीवन में बनाने समय நீங்கள் தேவனிடம் போய் சேருவதற்கு आप परमेश्वर के पास जाके पहुंचने के लिए உங்களுக்கு அது உதவியா இருக்கும். आपके लिए एक लाभदायक होगा. முதலாவது பாயிண்டாக पहला पॉइंट, அதாவது அந்த முதல் நூற்றாண்டு சபை मतलब पहला जो सेंचुरी का कलीसिया, அது ஆவிக்குரிய ஆராதனை தேவனுக்காய் செய்தது. उन लोग आत्मा से आराधना करते थे परमेश्वर को. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் फिलिपियों का 3रा अध्याय 3ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். उसमें 3 देखेंगे. क्योंकि कतना वाले तो हम ही हैं जो परमेश्वर के आत्मा की अगुवाई से उपासना करते हैं और मसीह यीशु पर घमंड करते हैं और शरीर पर भरोसा नहीं रखते. ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்க, பிலிப்பியர் 3:3ல இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? मतलब फिलिपियों का 3:3 में क्या लिखा है? மாமிசத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் शरीर पर भरोसा नहीं करते हुए ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து आत्मा में परमेश्वर की आराधना को करके கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். मसीह यीशु में जो घमंड करने वाला हम ही कतना के वे लोग हैं. இங்கே பவுல் சொல்லுகிறார், यहाँ पे पौलुस कहता है ஆவியினாலே தேவனை ஆராதனை செய்கிற நாங்களே आत्मा से आराधना करने वाला हम ही. உண்மையான விருத்த சேதனம் உள்ளவர்கள். पौलुस कहता है कि वैसा लोग ही सच्चा जो कतना करने वाले लोग हैं. ஏனென்றால் யூதர்கள் அவர்கள் அந்த இஸ்ரவேலர்கள் செய்த அந்த விருத்த சேதனத்தினாலே அவர்கள் தங்களை பெருமை பாராட்டினார்கள். जो यहूदी लोग जो किए हुए जो कतना से उन लोग अपने आप पर घमंड कर रहे थे. ஹல்லேலூயா. हालेलुया. அங்கே பவுல் சொல்லுகிறார், ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிற நாங்களே மேன்மை பாராட்ட மேன்மை பாராட்டக்குரியவர்கள் என்று சொல்லுகிறார். लेकिन पौलुस कहता है, बोलता है कि जो आत्मा से आराधना करने वाले हम ही सच में कतना के वे लोग हैं. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை நாம் 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் और एक पढ़ेंगे कि पहला कुरिन्थियों का पहला अध्याय 1 3 வசனம் वரை பார்ப்போம். उसमें 1 से 3 तक देखेंगे. पौलुस की ओर से जो परमेश्वर की इच्छा से यीशु मसीह का प्रेरित होने के लिए बुलाया गया और बाई सोस्तीनेस की ओर से परमेश्वर के उस कलीसिया के नाम जो कुरिन्थुस में है, अर्थात उनके नाम जो मसीह यीशु में पवित्र किए गए और पवित्र होने के लिए बुलाए गए हैं, और उन सब के नाम भी जो हर जगह हमारे और अपने प्रभु यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं, हमारे पिता परमेश्वर और प्रभु यीशु मसीह की ओर से तुम्हें अनुग्रह और शांति मिलती रहे. ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்க, இங்கே இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पर ऐसा लिखा हुआ है, தேவனுடைய சித்தத்தினாலே परमेश्वर का इच्छा से இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி यीशु मसीह का प्रेरित बनने के लिए हमको बुलाया गया है बोलकर அங்கே 2ஆம் वचனத்திலே அங்கே சொல்லுகிறார், दूसरा वचन में कहता है, கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் कुरिन्थियों में मसीह यीशु में பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் पवित्र किया हुआ जैसा பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் और पवित्र होने के लिए बुलाए गए वे लोग தேவனுடைய சபைக்கும் परमेश्वर का कलीसिया எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற और हमारा और तुम्हारा जो परमेश्वर है, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை हमारे मसीह यीशु का नाम को எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, हर जगह पर जो दंडवात करने वाला हर एक के लिए लिखा हुआ है. அதாவது தேவனை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள் मतलब परमेश्वर को आत्मा और सच्चाई से जो दंडवात करने वाले எந்த இடத்திலும் அவரை தொழுது கொள்ள முடியும் என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். कोई भी स्थानों पर वो परमेश्वर की दंडवात कर सकते हैं करके पौलुस எனவே कहता है. நம்முடைய பிதாவாகிய தேவனாலோ इसलिए हमारा पिता परमेश्वर கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலோ और मसीह यीशु मसीह உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. आपको अनुग्रह और शांति मिले. இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? यहाँ पे पौलुस क्या बोलता है? தேவனை எந்த இடத்திலும்
நாம் தொழுது கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். पौलुस हमको बताता है कि हम परमेश्वर को कोई भी स्थानों पर दंडवत कर सकते அதாவது हैं, ஆவியோடு உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். पर हम आत्मा और सच्चाई से दंडवत करना जरूरी யோவான் है। அதிகாரத்துல கூட 4 இயேசு சொல்லுகிறார் தெளிவாக, यूहन्ना में भी 4 में कहता है தேவன் ஆவியாய் இருக்கிறார், परमेश्वर आत्मा है, அவரை ஆவியோடு உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும் उसको आत्मा और सच्चाई से हमको दंडवत करना है, என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். वैसे पिता परमेश्वर चाहता है। பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் என்ன? पिता परमेश्वर का चाहत क्या है? அவரை ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். वो चाहता है कि हम आत्मा और सच्चाई से हम परमेश्वर को दंडवत करना है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. ஒரு हालेलुया। மனுஷன் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்காக एक मनुष्य परमेश्वर को आत्मा और सच्चाई से आराधना करने के लिए முடிந்த அளவுக்கு மாமிசத்தின் கிரியைகள் அவனுக்குள்ளே அழிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. जितना हो रहा है उसको उतना शरीर का जो क्रिया नाश होना जरूरी होता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ, முதல் நூற்றாண்டிலே தேவ ஜனங்கள் पहला जो सेंचुरी में परमेश्वर के लोग அவர்கள் தேவனை ஆவியோடு உண்மையோடும் என்ன செய்திருக்கிறார்கள்? ஆராதித்திருக்கிறார்கள். उन लोग परमेश्वर को आत्मा और सच्चाई से आराधना किए हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் அந்த ஆராதனை தான் பிதாவாகிய தேவனும் எதிர்பார்க்கிறாராம். क्योंकि वैसा ही आराधना हमारा पिता परमेश्वर भी चाहता है। ஹல்லேலூயா. हालेलुया। முதலாவதாக தேவனை ஆவியோடு உண்மையோடும் ஆரம்ப முதல் நூற்றாண்டு சபை ஆராதித்திருக்கிறது. क्योंकि जो मतलब पहला सेंचुरी के लोग परमेश्वर को आत्मा और सच्चाई से आराधना किए हैं। இரண்டாவதாக दूसरा அதாவது அந்த தொடக்க ஆரம்ப சபையிலே जो शुरुआत के कलीसियाओं में ஒரு மனம் एक मन ஐக்கியம் காணப்பட்டதை நாம் அங்க பார்க்க முடியும். और एकता थी, वो हम देख सकते हैं। இரண்டாவது பாயிண்டாக दूसरा पॉइंट ஒரு மனம் एकता ஐக்கியம் சபைக்குள்ளே காணப்பட்டது. और एक मन था। பாருங்க, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் प्रेरित का 4था अध्याय, 32-33 பார்ப்போம். उसमें हम 32 और 33 देखेंगे। विश्वास करने वालों की मंडली एक चित्त और एक मन की थी, यहाँ तक कि कोई भी अपनी संपत्ति अपनी नहीं कहता था, परंतु सब कुछ साझे में था। प्रेरित बड़ी सामर्थ से प्रभु यीशु के जी उठने की गवाही देते रहे और उन सब पर बड़ा अनुग्रह था। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, அந்த 32ஆம் வசனத்திலே 32 वचन में விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் विश्वासी का जो बड़ा झुंड वाले लोग ஒரே இருதயமும் एक ही मन ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். एक ही आत्मा जैसे लोग थे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அவர்களுடைய முழு போக்கஸ் उनका उनका सब मकसद உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறது தான் அவங்களுடைய முழு போக்கஸா இருந்தது. जो जिंदा उठा हुआ यीशु मसीह के बारे में प्रचार करना, वही इनका फोकस था। ஹல்லேலூயா. हालेलुया। அவங்க அதுக்காக ஒரு மனமும் ஒரே இருதயம் உள்ளவர்களாக அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். इसके लिए उन लोग एक मन और एक ही हृदय को लेकर उन लोग प्रयास कर रहे थे। ஹல்லேலூயா. हालेलुया। எனவே அவர்களுக்கு பரிபூர்ண கிருபை அந்த ஆரம்ப காலத்திலே உண்டாயிருந்தது என்று இங்கே பார்க்கிறோம். इसलिए उनके अंदर एक परिपूर्ण कृपा शुरुआत के दिनों में हुआ था, वो हम देख सकते நாம் हैं। இன்னும் 2ஆம் அதிகாரத்திலே அந்த அப்போஸ்தலர் பணியில 1ஆம் வசனத்தை பார்த்தால் दूसरा अध्याय का हम पहला देखेंगे तो जब पेंतेकोस्त का दिन आया तो वे सब एक जगह इकट्ठे हुए। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पर लिखा हुआ है பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்த பொழுது जो पेंतेकोस्त का दिन आते समय அவர்கள் எல்லோரும், उन लोग सब அதாவது விசுவாசித்தவர்கள் எல்லோரும் मतलब जो विश्वास किए थे सब लोग ஒருமனப்பட்டு एक मन होकर ஓரிடத்திலே அவர்கள் வந்திருந்தார்கள். एक ही जगहों पर वो आए थे। ஹல்லேலூயா. हालेलुया। அவர்கள் ஒருமனப்பட்டு उन लोग एक मन அவர்கள் होकर ஓரிடத்திலே வந்தார்கள் என்று उन எழுதப்பட்டிருக்கிறது. लोग एक ही जगह पर आए थे। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் அங்கே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே प्रेरित पहला अध्याय में அங்கே 14ஆம் வசனத்தை கூட நாம் பார்த்தால் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 4वां वचन हम देखें तो उसमें क्या लिखा है? ये सब कई स्त्रियों और यीशु की माता मरियम और उसके भाइयों के साथ एक चित्त होकर प्रार्थना में लगे रहे। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே 14ஆம் வசனத்திலே यहाँ पर 4वां वचन में அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் वहां पर जो लोग थे सब ஸ்திரீகளோடும் स्त्रियों के साथ இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் और यीशु का जो माँ मरियम के साथ அவருடைய சகோதரர்களும் கூட ஒருமனப்பட்டு उनका जो भाई लोग के साथ एक होकर செபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். प्रार्थना और विनती में लगे थे। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, ஒருமனப்பட்டு அவங்க செபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். जो एक मन वाले लोग जो थे वो प्रार्थना और विनती में उन लोग लगे थे। அப்ப முதல் நூற்றாண்டு
விசுவாசிகள் मतलब पहला सेंचुरी का विश्वासी लोग, அவர்களுக்குள்ளே ஒரே ஐக்கியம் இருந்தது, उनके अंदर एक मन था ஒரு மனம் இருந்ததை நாம் பார்க்க और முடிகிறது. एकता था। ये दोनों हम देख सकते हैं। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। என்ன ஒரு வசனத்தை கூட நாம் 4ஆம் அதிகாரத்திலும் பார்க்கலாம். और एक वचन हम चौथा अध्याय में देख सकते हैं, 23 24ல 23 और 24 में। அங்கே என்ன நடக்கிறது? उसमें वहां पे क्या हो रहा है? அவர்களை அந்த ஆசாரியர்கள், वो जो याजक लोग, அவர்கள் எல்லாரும் அந்த சீடர்களை பயமுறுத்தி அவர்களை அனுப்பி விட்டார்கள். चेले लोग उनको डरा के भेज दिए। அதற்கு பின்பு பாருங்க 23 24 பாருங்க. 23 और 24 देखेंगे। वे छूटकर अपने साथियों के पास आए और जो कुछ प्रधान याजकों और पुरनियों ने उनसे कहा था उनको सुना दिया। यह सुनकर उन्होंने एकचित होकर ऊंचे शब्द से परमेश्वर से कहा, हे स्वामी, तू वही है जिसने स्वर्ग और पृथ्वी और समुद्र और जो कुछ उनमें है बनाया। ஹalleluya. பாருங்க, அந்த அப்போஸ்தலர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு और जो प्रेरित लोग छुटकारा पाने के बाद அவர்களை சேர்ந்தவர்களோடு வந்து जो उनके साथ थे, उनके साथ आकर பிரதான ஆசாரியர்களும் प्रधान याजक மூப்பர்களும் और जो बड़े लोग தங்களுக்கு சொன்னவைகளை அறிவித்தார்கள். उनको जो बोला गया था वो बताना शुरू कर दिए। அப்பொழுது அவர்கள் எல்லோரும் அதை கேட்டு तब वे लोग सब सुनकर ஒருமனப்பட்டு एक मन होकर தேவனை நோக்கி சத்தமிட்டு, परमेश्वर के और आवाज उठाकर, கர்த்தாவே, हे प्रभु, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் अब आकाश, पृथ्वी और समुद्र को, அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கிய தேவனாயிருக்கிறீர். उसमें जो भी चीज है सब कुछ बनाए हो आप। ஹalleluya. हालेलुया। அவங்க இப்படியாய் சொல்லி ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். वैसा बोलकर एक मन भी होकर उन लोग परमेश्वर की ओर बोल रहे थे। அப்பொழுது அங்கே பார்த்தால் கீழே அந்த இடம் அசைந்ததை பார்க்கலாம். तो उसमें हम देख सकते हैं कि वो पूरा जगह जो है हिलना शुरू कर दिया। ஹalleluya. हालेलुया। அப்ப இரண்டாவதாக அவர்களுக்குள்ளே தொடக்க நூற்றாண்டு சபை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் ஐக்கியம் காணப்பட்டதை நாம் பார்க்கலாம். मतलब शुरुआत की कलीसिया में एक मन और एकता सब दिखाई दी थी। ஹalleluya. हालेलुया। மூன்றாவதாக तीसरा, ஆரம்ப கால சபையிலே शुरुआत की कलीसियाओं में அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். उन लोग शास्त्र को एकदम अंदर गहराई में जाकर खोजने वाले थे। அங்கே அப்போஸ்தலர் அதிகாரம் प्रेरित का अध्याय 17ஆம் அதிகாரம் 11 12 பார்ப்போம். 17 का 11 देखेंगे। ये लोग तो थिस्सलुनीके के यहूदियों से बले थे और उन्होंने बड़ी लालसा से वचन ग्रहण किया और प्रतिदिन पवित्र शास्त्रों में ढूंढते रहे कि ये बातें यूं ही है कि नहीं। इसलिए उनमें से बहुतों ने और यूनानी कुलीन स्त्रियों में से और पुरुषों में से भी बहुतों ने विश्वास किया। ஹalleluya. हालेलुया। அங்கே அவர்கள் ஒரு பட்டணத்துக்குள்ளே கடந்து செல்லுகிறார்கள். उन लोग एक शहर के अंदर जाते हैं। எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पे लिखा है, அந்த பட்டணத்தார் वो जो शहर वाले लोग மனவாஞ்சையாய் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு मन के चाहत से पूरा वचन को स्वीकार करके காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று ऐसा कार्य है क्या ऐसा सोच के தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதினாலே रोज उन लोग शास्त्र को खोजते थे। इसलिए தெசலோனிக்கே கோவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். थिस्सलुनीके शहर वाले से भी बढ़कर इन लोग बहुत ही अच्छा गुण वाले थे। அவன் வேத வாக்கியங்களை யார் ஆராய்ந்து பார்க்கிறார்களோ அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறுகிறார்கள். मतलब जो वचन को खोजते हैं उनका गुण एकदम अच्छा होना शुरू हो जाता है। 12 வசனம் சொல்லுகிறது, 12 वचन कहता है, அதனால் அவர்களில் அநேகம் பேரும், इसलिए वहाँ के बहुत सारा लोग, கனம் பொருந்திய கிரேக்கரில் अनेक ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். ग्रीक जो भाषा के बहुत सारा भाई और बहन दोनों भी इन लोग परमेश्वर को स्वीकार करना शुरू कर दिए। வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபடியினாலே मतलब शास्त्र को बहुत ही खोजना शुरू किया, इसलिए நற்குணசாலிகளாய் இருந்திருக்கிறார்கள். उन्होंने अच्छा गुण वाले थे। கனம் பொருந்திய அதாவது நல்ல மதிப்புக்குரிய கிரேக்கர்கள் கூட என்ன செய்திருக்கிறார்களாம்? அவர்களும் அவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள், புருஷர்களும். और जो अदर योग्य जो ग्रीक लोग भी क्या करना शुरू कर दिए? परमेश्वर को विश्वास करना शुरू कर दिए सब लोग। हालेलुया. हालेलुया। 21 வசனத்தை பார்ப்போம். அதிலே 21 देखेंगे। उसी में
इसलिए कि सब एथेंसवासी और परदेशी जो वहाँ रहते थे नई नई बातें कहने और सुनने के सिवाय और किसी काम में समय नहीं बिताते थे। ஹalleluya. பாருங்க, हालेलुया। அந்த அத்தேனே பட்டணத்திலே मतलब अतेना शहर में அங்கே தங்கியிருந்தவர்கள் என்ன செய்தார்களாம்? वहाँ पे जो थे वो लोग क्या किए, அவர்கள் வீணான காரியங்கள்ல அவங்க பொழுதுபோக்கவில்லையாம். उन लोग जो टाइम पास नहीं किए, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறத கேட்கிறதுல அதிக ஆர்வப்பட்டிருக்கிறார்கள். परमेश्वर का जो वचनों को सुनने में उन लोग ज्यादा ध्यान लगाए। ஹalleluya. हालेलुया। அவன் அந்த நாட்கள்ல அவன் பார்த்தாக்கி அந்த ஆரம்ப கால சபையிலே உள்ளவர்கள் वो शुरुआत कलीसिया वाले लोग, அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்கிறதிலும் वो लोग परमेश्वर के वचन को ज्यादा खोजने में அதுல பொழுதுபோக்குறதுல இருந்து அவங்க நேரங்களை செலவழித்து இருக்கிறார்கள். और उसी में ही अपना समय बिताने में उन लोग समय अपना बिताए। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நாம் எதுல நேரங்களை பொழுதுபோக்காக எந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம்? आजकल हम अपना समय को बिताने के लिए क्या कर रहे हैं? ஹalleluya. हालेलुया। பாருங்க, இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். और एक वचन देखेंगे, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் प्रेरित का 8, 28ஆம் वचनम। उसमें 28 देखेंगे। वह अपने रथ पर बैठा हुआ था और यशायाह भविष्यद्वक्ता की पुस्तक पढ़ता हुआ लौटा जा रहा था। ஹalleluya. हालेलुया। அந்த 28ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? मतलब 28 क्या बोलता है? ஊருக்கு திரும்பி போகும் பொழுது गांव लौटते समय தன் ரதத்திலே உட்கார்ந்து अपने रथ में बैठकर எசையா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். यशायाह जो पुस्तक पढ़ रहा था। யார் வாசித்துக் கொண்டிருந்தது? अब ये पुस्तक कौन पढ़ रहा था? அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, उसमें लिखा है, எத்தியோப்பியனுடைய ராஜஸ்திரியாகிய इथियोपिया का जो राजस्त्री கந்தகை என்பவளுக்கு மந்திரியும் तंदह नाम का जो मंत्री அவளுடைய பொக்கிஷங்களுக்கெல்லாம் தலைவனுமாயிருந்த और उनका हर एक खजाना का जो लीडर थे, नेता, எத்தியோப்பியனாகிய அந்த மனுஷன் इथियोपिया का जो मनुष्य जो था, எருசலேமிலே வந்து தேவனை வழிபட்டு விட்டு वो यरूशलेम में आकर परमेश्वर का दंडवात करके அவன் ரதத்திலே போய் கொண்டிருக்கும் பொழுது वो रथ में जब जा रहा था, அவன் என்ன செய்யல? அந்த வனாந்தரத்துல பறக்கு பார்க்கவில்லை. वो जो रेगिस्तान में इधर उधर करके अपना मुंह नहीं देख रहा था। ஹalleluya. हालेलुया। அவன் என்ன செய்தான்? எசையா தீர்க்கதரிசன ஆகமத்தை எடுத்து அவன் படித்துக் கொண்டிருக்கிறான். वो यशायाह का पुस्तक लेकर पढ़ रहा था। ஹalleluya. हालेलुया। அவன் பாருங்க, சபை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதுல என்ன செய்திருக்கிறார்கள்? அவங்க ஆர்வம் காட்டி இருக்கிறார்கள். मतलब कलीसिया के लोग परमेश्वर के वचन में ज्यादा समय बिताने के लिए उन लोग अपना समय दिए। இந்த மந்திரியும் என்ன செய்கிறான்? அவன் அந்த வனாந்தரத்துல போகும்போது அவன் பறக்கு பார்க்காமல் அவன் என்ன செய்கிறான்? அந்த எசையா தீர்க்கதரிசியிலே உள்ள அந்த அதிகாரங்களை படித்து वो கொண்டிருக்கிறான். मंत्री भी जब रथ में जा रहा था तो इधर उधर करके नहीं देख रहा था। जब रेगिस्तान में वो सिर्फ परमेश्वर का पुस्तक जो यशायाह का पुस्तक वो पढ़ रहा था। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. நான்காவதாக चौथा, அந்த தொடக்க நூற்றாண்டிலே உள்ள சபை मतलब शुरुआत का कलीसिया, உலக ஸ்நேகத்தை அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள். उन लोग जो संसार का प्रेम पर नफरत किए थे। ஹalleluya. हालेलुया। நாம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். एक वचन देखेंगे, ரோமேயர் 12ஆம் அதிகாரம் रोमियो 12, 2ஆம் வசனம்। उसमें 2, इस संसार के सदृश न बनो, परंतु तुम्हारे मन के नए हो जाने से तुम्हारा चाल चलन भी बदलता जाए, जिससे तुम परमेश्वर की बलि और भावती और सिद्ध इच्छा अनुभव से मालूम करते रहो। ஹalleluya. हालेलुया। அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? उसमें क्या लिखा है? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் आप ये जो संसार पे एक नाटक का जो वेश मत पहनो, தேவனுடைய நன்மையும் परमेश्वर का भलाई, பிரியமும் प्रेम பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று और परिपूर्ण इच्छा क्या करके பகுத்தறியத்தக்கதாக देखने के लिए உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். आपका मन नया हो रहा है, इसके लिए आप रूपांतर हो जाओ। ஹalleluya. हालेलुया। அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? उसमें क्या लिखा है? தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ண சித்தம் என்ன என்கிறதை அறிகிறதிலே परमेश्वर का प्रेम, प्रिय और परिपूर्ण इच्छा क्या करके जानने में ही அதுல நீங்க என்ன செய்யணும்? அதுல மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்படுகிறது. उसमें अपने आप को रूपांतर करो करके लिखा है। ஹalleluya. हालेलुया। இந்த வசனத்தை நாம் பார்ப்போம். और एक वचन देखेंगे, 1 யோவான் 2:15। पहला यूहन्ना का 2:15, तुम न तो संसार से और न संसार में की वस्तुओं से प्रेम रखो, यदि कोई संसार से प्रेम रखता है तो उसमें पिता का प्रेम नहीं है।
ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே 1 யோவான் यहाँ पर पहला यूहन्ना 2:15 என்ன சொல்லுகிறது? 2:15 क्या बोलता है? ஹல்லேலூயா. हालेलुया। அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, वहाँ पे लिखा है உலகத்திலும் संसार में உலகத்தில் உள்ளவைகளிலும் और संसार के जो बातों में அன்பு கூறாதிருங்கள். प्रेम मत दिखाओ। ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் अगर एक मनुष्य संसार पर प्रेम दिखाएगा, அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. उसके अंदर पिता का प्रेम नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இன்னைக்கு இந்த கடைசி காலத்திலே வாழ்கிற ஜனங்கள் मतलब ये अंतिम समय पर जीने वाले लोग ஒன்று உலகத்திலே ஏதாவது ஒன்றை அன்பு கூறுவார்கள், एक तो संसार का कुछ चीजों के ऊपर उन लोग अपना प्रेम दिखाएंगे, அல்லாவிட்டால் தேவன் மேல் அன்பு கூறுவார்கள். नहीं तो परमेश्वर के ऊपर दिखाएंगे। இரண்டுக்கும் நம்ம உலகத்துக்கும் தேவனுக்கும் நம்ம அன்பு செலுத்த முடியாது. हम लोग एक ही समय पर परमेश्वर और संसार पे प्रेम नहीं दिखा सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நம்ம செய்ய முடியாது. हम कितना भी कोशिश करेंगे तो भी नहीं होगा। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் உலகத்தின் மேல் அன்பு கூறும் பொழுது मतलब संसार के ऊपर प्रेम दिखाते அந்த समय மனுஷனுக்கு மேல वो मनुष्य के ऊपर பிதாவுடைய அன்பு இருக்காது என்று எழுதப்பட்டிருக்கிறது. पिता का प्रेम नहीं मिलेगा करके लिखा है। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, இன்னும் அந்த 1 யோவான்ல இன்னொரு வசனத்தை படிப்போம். पहला यूहन्ना में और एक वचन देखेंगे, 3 அதிகாரம் 1 வசனம். 3:1। देखो पिता ने हमसे कैसा प्रेम किया है कि हम परमेश्वर की संतान कहलाए, और हम है भी। इस कारण संसार हमें नहीं जानता, क्योंकि उसने उसे भी नहीं जाना। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே 3:1 சொல்லுகிறது, यहाँ पे 3:1 कहता நாம் है, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதினாலே हम परमेश्वर के बच्चे करके बुलाए जाते हैं, इसलिए பிதாவானவர் நமக்கு பாராட்டிய அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். पिता परमेश्वर ने जो हम पर दिखाया हुआ प्रेम कितना महान है। ஹல்லேலூயா. हालेलुया। உலகம் அவரை அறியாதபடியினாலே संसार उनको नहीं जानता, इसलिए நம்மையும் அறியவில்லை. हमको भी नहीं जानती है। ஹல்லேலூயா. हालेलुया। உலகம் தேவனை அறியவில்லை. संसार पिता को नहीं जानती है, எனவே தேவனை அன்பு செய்கிறவர்களையும் உலகம் அறிய முடியாது. इसलिए परमेश्वर के पर प्रेम करने वालों को भी नहीं जान सकते हैं संसार। ஹல்லேலூயா. हालेलुया। முதல் நூற்றாண்டு சபை मतलब पहला सेंचुरी का कलिशा, सबसे पहला கர்த்தரை ஆவியோடு உண்மையோடும் ஆராதித்தது. वो जो कलिशा थी वो परमेश्वर को आत्मा और सच्चाई से आराधना किया। கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் ஐக்கியம் காணப்பட்டது. परमेश्वर के लोगों के अंदर एक मन और एकता दिखाई दी। தொடக்க ஆரம்ப சபையிலே உள்ள தேவ பிள்ளைகள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதிலே அதிக நேரங்களை பொழுதுபோக்குகளா இருந்தார்கள். और जो पुराना कलिशा के लोग परमेश्वर के वचन को जानने में उन लोग अपना ज्यादा समय बिता रहे थे। இன்னும் சபை உலக சிநேகத்தை ஆரம்ப தொடக்க சபை வெறுத்தது. और शुरुआत का जो कलिशा थी वो संसार का प्रेम को नफरत कर रही थी। ஐந்தாவதாக 5वां தொடக்க சபையிலே शुरुआत का कलिशा में அற்புதங்கள் நடந்தன. अद्भुत हो रही थी। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே प्रेरित 5वां अध्याय में 15-16 பார்க்கும் பொழுது 15 और 16 देखेंगे तो பேதுருவால பெரிய அற்புதங்கள் நடந்ததை பார்க்கலாம். पतरस के द्वारा बड़ा चमत्कार हो रही थी, वो हम देख सकते हैं। यहाँ तक कि लोग बीमारों को सड़कों पर ला लाकर कांटों और खटोलों पर लिटा देते थे कि जब पतरस आए तो उसकी छाया ही उसमें से किसी पर पड़ जाए। यरूशलेम के आसपास के नगरों से भी बहुत लोग बीमारों और अशुद्ध आत्माओं के सताए हुओं को ला लाकर इकट्ठे होते थे और सब अच्छे कर दिए जाते थे। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, அங்கே முதல் நூற்றாண்டு சபையிலே पहला जो कलिशा में பேதுரு மூலம் பெரிய பெரிய அற்புதங்கள் அங்கே நடக்கிறதை பார்க்கலாம். पतरस के द्वारा बड़ा बड़ा अद्भुत हो रहा था। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இதை நம்ம 3ஆம் அதிகாரத்திலே பிறவியிலே முடவனாய் பிறந்த ஒரு மனுஷன் எழும்பி நடக்கிறதை பார்க்கலாம். मतलब जन्म से जो नहीं चल सकता था वैसा एक आदमी चलना शुरू कर दिया, वो हम देख रहे थे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போஸ்தலர் 6:8 ஸ்தேவான் மூலம் தேவன் பெரிய அற்புதங்களை செய்கிறதை பார்க்கலாம். पर 6-8 में स्तिफनुस जो है परमेश्वर द्वारा बड़ा बड़ा चमत्कार कर रहा था, वो हम देख सकते हैं। स्तिफनुस अनुग्रह और सामर्थ से परिपूर्ण होकर लोगों में बड़े बड़े अद्भुत काम और चिन्ह दिखाया करता था। ஹல்லேலூயா. हालेलुया। ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் मतलब स्तिफनुस विश्वास के द्वारा வல்லமையினாலும் நிறைந்தவனாய் सामर्थ से जो भरा हुआ था, ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை செய்தான். लोगों के अंदर बड़ा बड़ा चमत्कार कर रहा था। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னும் 8ஆம் அதிகாரத்திலே और भी 8वां अध्याय में 13 வசனத்தை பாருங்க. 13 वचन देखेंगे। तब शमौन ने स्वयं भी विश्वास किया और बपतिस्मा लेकर फिलिपुस के साथ रहने लगा।
वह चिन्ह और बड़े बड़े सामर्थ के काम होते देखकर चकित होता था। ஹalleluya. हालेलुया। பாருங்க, இயேசுடைய ஒரு சீடன் பிலிப்பு என்கிற அவன் ஒரு பட்டணத்துக்கு போகும் பொழுது परमेश्वर का एक चेला जो फिलिपुस जो है एक शहर में जब जा रहा था, அங்கே பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது. वहां पर बड़ा बड़ा चमत्कार हो रहा था। எனவே அங்கே ஒரு மந்திரவாதியும் என்ன செய்கிறான், அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான். वहां पर एक जो मंत्र करने वाला भी यीशु को स्वीकार करता है। எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पे लिखा है, அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து तभी सीमोन भी विश्वास करके ஞானஸ்நானம் பெற்று बपतिस्मा लेके பிலிப்புவை பற்றுக்கொண்டு फिलिप को देख पकड़कर அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். उसके द्वारा जो हुआ था बड़ा अद्भुत, वो सब देखकर वो आश्चर्य हो गया। ஹalleluya. हालेलुया। பாருங்க, அந்த பட்டணத்திலே சீமோன் இந்த மந்திரவாதி பெரிய பெயர் புகழோடு இருந்தான். वो जो शहर में सीमान नाम का वो जादू टोना करने वाला को बहुत बड़ा नाम था। ஆனால் பிலிப்பு அங்கே அந்த பட்டணத்திலே இயேசுவை அறிவிக்கும் பொழுது लेकिन फिलिप जब यीशु मसीह के बारे में वो जो शहर में बता रहा था, அவனால் நடந்த அற்புதங்களை பார்த்து फिलिप उसके द्वारा हुआ जो चमत्कारों को देखकर பிரமித்தான் என்று அங்கே वो எழுதப்பட்டிருக்கிறது. जादू टोना करने वाला भी आश्चर्य हो गया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அங்கே 19ஆம் அதிகாரத்திலே பவுலுடைய ருமால் கச்சைகளை யார் மேல் தூக்கி போட்டார்களோ அவர்களுக்கு அற்புதங்கள் நடந்தது என்று அங்கே பார்க்கிறோம். और भी जो पौलुस का जो भी कच्चा उधर जब जिसको भी दिखाया डाल रहे थे उनको भी अद्भुत हो रहा था। योना परमेश्वर पौलुस के हाथों से सामर्थ के अनोखे काम दिखाता था, यहाँ तक कि रुमाल और अंगोछे उसकी देह से स्पर्श कराकर बीमारों पर डालते थे और उनकी बीमारियां जाती रहती थी और दुष्टात्माएं उनमें से निकल जाया करती थी। ஹalleluya. हालेलुया। அங்க பவுல் மூலம் பெரிய பெரிய அற்புதங்கள் அங்கே நடக்கிறது. मतलब पौलुस के द्वारा बड़ा बड़ा चमत्कार हो रहा था। ஹalleluya. हालेलुया। கச்சையை யார் மேல போட்டாலும் அங்க வியாதியஸ்தன் சுகமாகிறான். मतलब उसका जो कर्चीफ को जिधर भी डालो तो जो बीमार वाले लोग ठीक हो रहा है। அவனுடைய ருமாலை தூக்கி போட்டாலும் சுகமாகிறான். उसका जो रुमाल को किसके ऊपर भी डालेगा तो वो लोग चंगा हो रहे हैं। அநேகருக்குள்ள இருந்து அசுத்த ஆவிகளும் புறப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. अनेक लोग के अंदर जो अशुद्ध आत्मा था वो भी ठीक हो गया। முதல் நூற்றாண்டு சபையில அற்புதங்கள் அடையாளங்கள் என்ன செய்தது, பெரிய பெரிய காரியங்கள் நடந்தது. पहला सेंचुरी में उन लोग से जो अद्भुत है वो बहुत बड़ा बड़ा कार्य कर रहा था। ஆறாவதாக छठवा முதல் நூற்றாண்டு சபையிலே यीशु मसीह पहला जो सेंचुरी के कलीसिया में இயேசு கிறிஸ்து நிமித்தமாய் வந்த பாடுகள், यीशु मसीह के द्वारा आया हुआ संकट उपद्रवों को அவர்கள் சகித்தார்கள். उन लोग सहन किए, அதற்காக சந்தோஷப்பட்டார்கள். उसके लिए लोग आनंद किए। ஹalleluya. हालेलुया। உபத்திரவங்களை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். मतलब जो क्लेश आई उनको वो उन लोग स्वीकार कर लिए थे। ஹalleluya. हालेलुया। இத குறித்து இயேசு மத்தேயுல 5ஆம் அதிகாரத்திலே சொல்லி வைத்திருக்கிறாரு. इसके बारे में मत्ती 5वां अध्याय में भी यीशु मसीह लिखा है। அந்த ஒரு வசனத்தையும் படிங்க. वो वचन देखेंगे। அது அவர் இயேசு ஊழியத்திலே சொல்லி இருக்கிறாரு. यीशु मसीह सेवकाई में भी कहा है, நிமித்தமாக உங்களுக்கு பாடுகள் உண்டு என்று। मेरा निमित्त में तुम्हारे लिए संकट है। धन्य हो तुम जब मनुष्य मेरे कारण तुम्हारी निंदा करे और सताए और झूठ बोल बोल कर तुम्हारे विरोध में सब प्रकार की बुरी बात कहें, तब आनंदित और मगन होना, क्योंकि तुम्हारे लिए स्वर्ग में बड़ा फल है, इसलिए कि उन्होंने उन भविष्यद्वक्ताओं को जो तुमसे पहले थे इसी रीति से सताया था। ஹalleluya. हालेलुया। இயேசு ஆரம்ப காலத்துல ஊழியத்திலே அவர் சொல்லுகிறார், यीशु मसीह शुरुआत के कलीसिया के समय में कहता है, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து मेरा निमित्त में आपको क्लेश देके துன்பப்படுத்தி दुख देकर பலவித தீமையான மொழிகளையும் बहुत बुरा शब्दों के द्वारा உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் या आपके ऊपर इन लोग गलत नाम डालेंगे तो भी நீங்கள் பாக்கியவானாய் இருப்பீர்கள். ऐसा हुआ तो आप धन्य लोग हो, சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், आनंद हो जाओ, பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். स्वर्ग में आपका फल जो है वो बहुत ही बड़ा होगा। உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே, आपके जो पहले थे भविष्यवाणी देने वालों को भी वैसा ही दुख दिया इन लोगों இயேசு ने। தன்னுடைய தொடக்க ஊழியத்திலே சொல்லிவிட்டாரு, यीशु मसीह अपना शुरुआत का सेवकाई में बोल दिए, என்ன நீங்க ஏற்றுக்கொண்டாக்கி अगर आप लोग मुझे स्वीकार உங்களுக்கு करोगे, நிந்தை आपके लिए निंदा அவமானம் अपमान, உங்க பேர்ல பொய்யான மொழிகளை பேசி சொல்லுவார்கள், आपके ऊपर बड़ा जो गलत गलत चीजों को बोलेंगे, எல்லாம் நடக்கும்னு சொல்லி ये இருக்கிறாரு. सब होगा करके ஆனா அது बोले थे। நிமித்தமாக உங்களுக்கு பரலோகத்துல உங்களுக்கு மிகுந்த பலன்
அங்கே சேர்க்கப்படும் என்று சொல்லி और इसके द्वारा स्वर्ग में आपको बड़ा प्रतिफल मिलेगा। ஹல்லேலூயா हालेलुया। பாருங்க அங்கே 5ஆம் அந்த அப்போஸ்தலர் அதிகாரம் मतलब वहां पे जो प्रेरित का 5ஆம் अध्याय, அதிகாரத்துல கூட வசனத்தை பார்ப்போம் 40-41 प्रेरित 5 में भी 40-41 में लिखा है, तब उन्होंने उसकी बात मान ली और प्रेरितों को बुलाकर पिटवाया और यह आदेश देकर छोड़ दिया कि यीशु के नाम से फिर कोई बात न करना। वे इस बात से आनंदित होकर महासभा के सामने से चले गए कि हम उसके नाम के लिए अपमानित होने के योग्य तो ठहरे। ஹல்லேலூயா हालेलुया। பாருங்க 40-41 என்ன எழுதி இருக்கிறது 40 और 41 में क्या लिखा है, அங்கே அப்போஸ்தலர் அதிகாரம் वहां पर प्रेरित का अध्याय 5ஆம் அதிகாரம் 40-41 பார்த்தால் 5वां अध्याय 40 और 41 देखे तो அப்போஸ்தலரை வரவழைத்து प्रेरितों को बुलाकर அடித்து मारकर இயேசுவின் நாமத்தை குறித்து यीशु के नाम के निमित्त பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு नहीं बोलना है करके அவர்களை விடுதலையாக்கினார்கள் उनको छुटकारा किए। இப்போ இயேசுடைய நாமத்துக்காக मतलब यीशु मसीह के नाम के लिए தாங்கள் அவமானம் அடைந்ததற்கு वो जो अपमान पाए इसलिए, பாத்திரமாய் எண்ணப்பட்டபடியினாலே योग्य जो बन गए इसलिए சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள் उन लोग आनंद के साथ जो जगह से निकल गए हैं। ஹல்லேலூயா हालेलुया। அப்ப அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல கூட அந்த சவுல் நாட்கள்ல அந்த சவுல் என்ன செய்தான், முதலாவது அந்த 1-3 வரை அவன் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு மிகுந்த துன்பங்களை கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது। पौल भी मतलब पुराना समय में यीशु मसीह को जो भी लोग स्वीकार किए उनको बड़ा बड़ा दुख दिया वो। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா हालेलुया। ரெண்டு தீமோத்தேயுல दूसरा तीमुथियो में 12 வசனம் என்ன சொல்லுகிறேன்னு பாருங்க 2 का 12 वचन क्या कहता है, देखिए 2 தீமோத்தேயுல 2:12 2 तीमुथियो में 2 का 12, यदि हम धीरज से सहते रहेंगे तो उसके साथ राज्य भी करेंगे, यदि हम उसका इनकार करेंगे तो वह भी हमारा इनकार करेगा। ஹல்லேலூயா हालेलुया। அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் अगर उनके साथ हम दुख उठाएंगे அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம்। तो उनके साथ हम राज्य भी करेंगे। நாம் அவரை மறுதலித்தால் अगर हम उनको इनकार அவரும் करेंगे நம்மை तो மறுதலிப்பார்। परमेश्वर भी हमको इनकार करेगा। ஹல்லேலூயா हालेलुया। இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு ஜனங்கள் ரெடி, आजकल यीशु मसीह को स्वीकार करने के लिए लोग रेडी है, ஆனா அவர் நிமித்தம் பாடுகள் உபத்திரவங்கள் வரணும்னாக்கி அது வேண்டாம் என்று விலகுகிறார்கள்। पर उनके द्वारा दुख और क्लेश आना ऐसा रहेगा तो उन लोग नहीं बोल के भाग जाते हैं, அவங்க ஊழியமே செய்ய மாட்டார்கள்। उन लोग सेवका ही नहीं कर देंगे, ஊழியம் செய்தாதானே இயேசு குறித்து மற்றவங்களுக்கு அறிவித்தாதானே பாடுகள் வரும்। क्योंकि सेवकाई करेंगे या यीशु मसीह के बारे में बताएंगे तो ही इनको दुख आएगा। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா हालेलुया। ஆறாவது பாயிண்ட் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் मतलब 6वां पॉइंट यीशु मसीह के नाम के द्वारा பாடுகள் உபத்திரவங்கள்ல आए हुए क्लेश और संकट में முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள், वो சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள்। पहला जो सेंचुरी का मसीह लोग आनंद हुए। ஹல்லேலூயா हालेलुया। கடைசியாக 7வது பாயிண்ட் लास्ट पॉइंट 7वां पॉइंट, முதல் நூற்றாண்டு சபை पहला जो सेंचुरी का कलीसिया இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தது। यीशु मसीह का जो आगमन को बहुत ही इंतजार कर रहे थे। ஹல்லேலூயா हालेलुया। நாம் படிப்போம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் फिलिपियों का 3रा अध्याय 3:20 வசனத்தை நாம் பார்ப்போம்। 3 का 20 हम देखेंगे। पर हमारा स्वदेश स्वर्ग पर है और हम एक उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के वहां से आने की बाट जोह रहे हैं। ஹல்லேலூயா हालेलुया। இங்க 20ஆம் வசனம் சொல்லுகிறது, यहाँ पर 20वां वचन कहता है, அங்கே பவுல் சொல்லுகிறார் वहाँ पे पौलुस कहता है, நம்முடைய குடியிருப்பு हमारा रहने का स्थान பரலோகத்தில் இருக்கிறது, स्वर्ग में है, அங்கே இருந்து वहां से लेके கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்। मसीह यीशु आने तक हम इंतजार करना है। ஹல்லேலூயா हालेलुया। பாருங்க, பவுல் சொல்லுகிறார் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்। पौलुस कहता है कि हम मसीह यीशु आने तक हम इंतजार करेंगे। ஆரம்ப சபை இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தது। मतलब शुरुआत का कलीसिया मसीह यीशु का आगमन को बहुत ही इंतजार कर रहे थे। இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை யாராவது தெய்வ பிள்ளைகள் ஒரு நாள்ல ஒரு நேரமாவது நினைச்சு பாக்குறாங்களா? आजकल मसीह यीशु का आगमन को मसीह बच्चे लोग, परमेश्वर के बच्चे लोग एक बार तो सोच के देखते क्या? ஹல்லேலூயா। हालेलुया। பாருங்க 2 கொரிந்தியர்ல 5:1 ஒரு வசனத்தை பாருங்க। दूसरा कोरिन्थियों का 5 का 1 देखेंगे, क्योंकि हम जानते हैं कि जब हमारा पृथ्वी पर का डेरा सरी का घर गिराया जाएगा
तो हमें परमेश्वर की ओर से स्वर्ग पर एक ऐसा भवन मिलेगा जो हाथों से बना हुआ घर नहीं परंतु चिरस्थायी है। ஹalleluya. हालेलुया। இங்கே 5:1 வசனத்திலே 5 का 1 में பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் संसार का जो शरीर हमारा जो घर जो संसार का घर मिट गया तो भी हमारा மனுஷனுடைய சரீர அந்த மண்ணான சரீரத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. मनुष्य का जो शरीर मिट्टी से बना हुआ शरीर के बारे में यहाँ पे लिखा है। பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் संसार का घर जैसा कि हमारा जो शरीर मर गया तो भी தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு परमेश्वर के हाथों के द्वारा बांधा गया जो अनंत काल का घर நமக்கு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். हमारे लिए स्वर्ग में है करके हम भरोसा करते हैं और हम जानते हैं। हालेलुया। பரலோகத்திலே நமக்காக தேவன் வீடு உண்டாக்கி வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து என்று யாராவது நாம் விசுவாசிக்க வேண்டும். परमेश्वर हमारे लिए स्वर्ग में एक घर बना के रखा करके हमको विश्वास करना है। हालेलुया। हालेलुया। இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். और एक वचन देखेंगे 1 கொரிந்தியர் 1:7 दूसरा कोरिन्थियों 1 का 7 1 கொரிந்தியர் 1:7 दूसरा कोरिन्थियों 1 का 7 पहला कोरिन्थियों 1 का 7 यहाँ तक कि किसी वरदान में तुम्हें गति नहीं और तुम हमारे प्रभु यीशु मसीह के प्रकट होने की बाट जोहते रहते हो। இங்கே கொரிந்திய சபைக்கு இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पे कोरिन्थियों का कलीसिया में ऐसा लिखा है யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் आप कोई भी वरदान में न कमी पाते हुए நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். मसीह यीशु प्रकट होने के लिए आप इंतजार कर रहे हो। கொரிந்திய சபையை குறித்து இப்படியாய் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை இங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கலாம். कोरिन्थियों कलीसिया के बारे में ऐसा एक अच्छा बात पौलुस लिखता है वो हम देख सकते हैं। हालेलुया। हालेलुया। இன்னும் இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து பல வசனங்கள் இருக்கிறது. और भी यीशु मसीह का आगमन के बारे में बहुत सारा वचन है। நாங்கள் வரப்போகிறதை நாடி தேடுகிறோம் என்று அங்கே எபிரேயர்ல 12:28 எழுதப்பட்டிருக்கிறது. हम जो आने वाला है उसे हम ढूंढ रहे हैं करके लिखा है। हालेलुया। हालेलुया। பிள்ளைகளே प्रेमी परमेश्वर के लोगों இந்த ஆரம்பகால சபையை குறித்து ये शुरुआत का कलीसिया देखकर ஒரு 7 பாயிண்ட் பார்த்தோம். हम एक 7 पॉइंट देखे மறுபடியும் அதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். और फिर से मैं आपको बताता हूँ। தொடக்க சபை தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதனை செய்தது. शुरुआत का कलीसिया परमेश्वर को आत्मा और सच्चाई से आराधना किया। தொடக்க சபை ஒரு மனம் ஐக்கியம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. उनके अंदर एकता था। தொடக்க சபை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதிலே நேரங்களை செலவிட்டது. शुरुआत का कलीसिया परमेश्वर का समय को ज्यादा बिताना में उन लोग समय अपना दिए थे। தொடக்க சபை உலக சிநேகத்தை வெறுத்தது. शुरुआत का कलीसिया संसार का प्रेम को नफरत किया। தொடக்க சபையிலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. शुरुआत के कलीसिया में अद्भुत और चिन्ह चमत्कार हो रहा था। தொடக்க சபை இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வந்த பாடுகள் உபத்திரவங்களை சகித்தது. शुरुआत का कलीसिया यीशु मसीह के निमित्त उन लोग क्लेश और अपमान को सहन कर रहे थे। இன்னும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வந்தது அந்த உபத்திரவங்களுக்காக சந்தோஷப்பட்டார்கள். और भी यीशु मसीह के द्वारा आए हुए क्लेश के लिए आनंद हुए। ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக உபத்திரவப்பட்டிருக்கிறார் சிலுவையிலே. क्योंकि यीशु मसीह हमारे लिए क्लेश उठाए हैं क्रूस पर। हालेलुया। हालेलुया। கடைசியாக अंत में தொடக்க சபை இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து और கொண்டிருந்தது. शुरुआत का कलीसिया यीशु मसीह का आगमन को बहुत ही ध्यान से இந்த बात जो रहा है। இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகளே, इस अंतिम समय पर जीने वाले प्रिय लोगों, இன்னைக்கு இருக்கிற தேவப்பிள்ளைகள் இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே மாற வேண்டும். आज के रहने वाले परमेश्वर के बच्चे लोग को ऐसा अनुभव में बदलना है। ஹல்லேலூயா। हालेलुया। இந்த கடைசி காலத்திலே இருக்கிற தேவப்பிள்ளைகளே, ये अंतिम समय पर आने वाले प्रिय लोगों, உங்களிடம் ஒரு கேள்வி வைக்கிறேன். आपके पास मैं एक सवाल रखता हूँ। இந்த ஆரம்ப சபையிலே எப்படி இந்த சபை எப்படி தொடக்க சபை இருந்ததோ, ये जो शुरुआत का जो कलीसिया कैसा जैसा था அப்படி உங்க வாழ்க்கையில நீங்கள் இருக்கிறீர்களா? वैसा आप हो क्या? அப்படி ஒருவேளை இல்லாவிட்டால் अगर आप नहीं हो तो இந்த கடைசி காலத்திலே அந்த ஆரம்ப சபையை போல உங்களால் மாற முடியுமா? इस अंतिम दिनों में वो शुरुआत की कलीसिया जैसी थी वैसा बन सकते हो क्या? ஹல்லேலூயா। हालेलुया। ஹல்லேலூயா। हालेलुया। வாழ முடியும் தேவப்பிள்ளைகளே. आप बन सकते हो प्रियो। ஹல்லேலூயா। हालेलुया। இன்னைக்கு எத்தனையோ பேர் உலகத்தில் உள்ள ஆசைகளை அவர்கள் தூக்கி எறிகிறார்கள். संसार में कितना लोग अपना खुद का इच्छा को फेंक दे रहे हैं। அங்கே நான் கர்நாடகாவில் ஒரு நடந்த ஒரு செய்தி. कर्नाटका में हुआ एक संदेश। அந்த கணவன் மனைவிக்கு கொஞ்சம் மெண்டல் போல இருந்ததுனால वो जो पति पत्नी थोड़ा सा मेंटली प्रॉब्लम थे उनको, அவங்க ஏதோ யாரோ சொன்னாங்கன்னு அவங்க 2 வாலிப பிள்ளைகளை
அவங்க அந்த ஏதோ இதுக்கு குலதெய்வத்துக்கு பலி கொடுத்திருக்கிறார்கள். उन लोग कोई तो बोला था करके अपना खुद का बच्चों को उन लोग बलि दे दे. ஹல்லேலூயா. हालेलुया. அதுக்கு பின்பு அவங்களுக்கு மெண்டல் ப்ராப்ளம் உண்டு. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு ஒரு 3 மாசம் அவங்கள அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு उन लोग को कुछ मेंटल इशू है ऐसा समझकर हॉस्पिटल में इनको 3 महीना रखने के बाद அவங்களுக்கு சரியாகிய பின்பு उन लोग को ठीक होने के அவங்க बाद மிகவும் வருத்தப்பட்டார்கள். उन लोग बहुत रोने लगे. ஐயோ நம்ம பிள்ளைகளை நம்மளே அந்த அக்கினிக்கு நம்ம பலியாக ஒப்பு கொடுத்துட்டோமே. हमारे खुद के बच्चों को हमने ही बलि दे दिया. ஹல்லேலூயா. हालेलुया. இனி அவங்க ஏதோ ஒரு நற்செயல் செய்கிற ஒரு இதுல பணியில நாங்க இனி இணைய போறோம், நாங்க 2 வாரம் என்று அவங்க முடிவெடுத்திருக்கிறார்கள். फिर अभी से लेके कुछ सोशल सर्विस करने का इसमें जाना है करके उन लोग प्लान कर रहे हैं. ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்க அவங்க 2 பிள்ளையும் பறி கொடுத்து விட்டார்கள். अपने खुद के बच्चों दोनों को उन लोग बलि कर எனவே दिए. அவங்க என்ன செய்யறாங்க, இனி மக்களுக்காக பொது பணியில நாங்க இனி செய்ய போகிறோம் என்று அவங்க முடிவெடுத்து அவங்க போகிறார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டது. फिर उन लोग दुख के साथ बोलने लगे कि अभी से लेकर हम सोशल सर्विस करेंगे करके अपने आप को उन लोग दोनों समर्पण कर लिए. தேவ பிள்ளைகளே, प्रिय लोगों, இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் நம்ம இழக்க தான் போறோம். इस संसार में हर एक चीजों को हम खोने वाले हैं. அதை யார் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளுகிறார்களோ उसमें जो परमेश्वर के बच्चे समझेंगे, அவர்கள் இந்த கடைசி காலத்திலே முதல் நூற்றாண்டு சபையிலே உள்ள இருந்த தெய்வ ஜனங்களைப் போல அவர்கள் மாற முடியும். उन लोग जो पहला जो सेंचुरी में जैसे परमेश्वर के लोग थे वैसा बन सकते हैं वो लोग. हालेलुया. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. எல்லோரும் இந்த பைபிள் ஸ்டடியில தேவன் கொடுத்த ஆலோசனைக்காக நாம் எல்லோரும் தேவனை इस ஸ்தோத்தரிப்போம். समय बाइबल स्टडी में परमेश्वर ने दिया हुआ सलाह के लिए हम सब लोग परमेश्वर को धन्यवाद देंगे. இந்த நாள்ல நாம் முதல் நூற்றாண்டுல எப்படி தெய்வ ஜனங்கள் வாழ்ந்தார்கள், पहला सेंचुरी में कैसा परमेश्वर के लोग கடைசி जिए காலத்திலே நாம் எப்படி வாழ்ந்து और கொண்டிருக்கிறோம் हम अब कैसा जी रहे हैं என்பதை கம்பேர் பண்ணி நாம் பார்க்கின்ற காலமா இருக்கிறது. उसको कंपेयर, उसको हम देखकर जीने वाला समय है ये. ஏனென்றால் கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. क्योंकि परमेश्वर का आगमन जल्दी से आने वाला है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. முதல் நூற்றாண்டு தேவ ஜனங்களைப் போல நம்மளும் இந்த நாள்ல நம்மளால் மாற முடியும். पहला सेंचुरी के लोग जैसे थे वैसा ही हम भी बन सकते हैं. இந்த உலகத்திலே உள்ள ஆசைகளை ஆசாபாசங்களை வெறுக்கும் பொழுது ये संसार का हर एक जो इच्छा को जब हम नफरत करेंगे, ஹல்லேலூயா. हालेलुया, எல்லோரும் இந்த வேளையில நாம் கண்களை மூடி इस समय हम लोग आंखें बंद करके தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தேவ பிள்ளைகளே, परमेश्वर के चरण की ओर देखेंगे. प्रियो, முதல் நூற்றாண்டு சபையிலே पहला सेंचुरी का कलीसिया பல में அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. एकदम बड़ा अद्भुत और चमत्कार हो रहा பேதுரு था. நடக்கும் பொழுது அவனுடைய நிழலிலே வியாதியஸ்தர்களை வைத்தார்கள். पतरस चलने का समय में उसका जो छाव में बीमार वालों को रखे. ஸ்தேவான் ஆவியிலே நிரம்பி அவன் மூலம் பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. स्टेफनोस आत्मा में भरने के बाद उसके द्वारा बड़ा बड़ा चिन्ह चमत्कार हो रहा था. பவுல் சரீரத்திலே இருக்கிற அந்த ருமால் கச்சைகளை யார் மேல் போட்டாங்களோ அவர்களுக்கு அந்த வியாதிகள் சுகமானது. पौलुस अपना कर्चीफ को जिनके ऊपर भी डाला उन लोग का बीमार चंगा हो गया. பாருங்க, இயேசு கிறிஸ்து பெரிய பெரிய அற்புதங்களை அவர்கள் மூலம் செய்திருக்கிறாரு. मतलब हमारा यीशु मसीह उन लोगों के द्वारा बड़ा बड़ा चिन्ह चमत्कार किए எல்லோரும் இந்த हैं. வேளையிலே நாம் கண்களை மூடி इसमें हम सब आंखें बंद करके இந்த தொடக்க சபையை போல நாம் மாறும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். वो शुरुआत का जो कलीसिया जैसी थी वैसा हम भी बनने के लिए हम अपने आप को समर्पण करेंगे. உங்களை கொண்டு தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். आपको रखकर परमेश्वर महान महान काम करेंगे. உங்களுடைய குடும்பத்திலே தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். आपके परिवारों में परमेश्वर महान काम करेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. தேவனால் சகலமும் செய்ய முடியும். हमारा परमेश्वर सब कुछ कर सकता है. தேவனால் எல்லாம் கூடும். हमारा परमेश्वर सब कुछ कर सकता है. हालेलुया. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் தேவன் சரிப்படுத்த முடியும். कितना भी बड़ा समस्या होने तो हमारा परमेश्वर से कर सकता है. பிறவியிலே சப்பானியாய் பிறந்த அந்த மனுஷன் 40 வயதுக்கு பின்பாக அவன் சுகமானான் இயேசுவின் நாமத்தினாலே. जन्म से जो नहीं चल सकता वो आदमी भी परमेश्वर के नाम से ठीक हो गया था. இந்த ஆன்லைன் மூலம் யார் யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தீர்களோ, इस ऑनलाइन के द्वारा जो जो परमेश्वर का संदेश देख रहे थे, அன்பான தேவ பிள்ளைகளே, प्रिय लोगों, தேவன் உங்கள் வாழ்க்கையிலே எதை
எதை செய்ய வேண்டுமானாலும் அவரால் செய்ய முடியும். परमेश्वर वो कुछ भी आपके जीवन पर कर सकता है. அவருக்கு அது லேசான காரியமா இருக்கிறது. परमेश्वर के लिए कुछ भी नहीं है करना. हालेलुया 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 हालेलुया. இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து செயல்படுவதற்காக यीशु मसीह आपके जीवन पर आकर काम करने के உங்க लिए வாழ்க்கையை நீங்கள் தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். आपका जीवन परमेश्वर के लिए अर्पण कर लो. வேதம் சொல்லுகிறது, மகனே மகளே, वचन कहता है हे भाई और बहनों, உன்னுடைய இருதயத்தை நீ எனக்கு தா. तुम्हारा हृदय को मेरे लिए दे दो. நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். हम परमेश्वर का भवन है. நம்முடைய ஆலயத்திலே அவர் இருக்கும் பொழுது हमारा जो भवन पर जब परमेश्वर रहेंगे, நம்முடைய சரீரத்திலே அற்புதங்கள் அடையாளங்கள், हमारा शरीर में अद्भुत और चिन्ह நம்முடைய चमत्कार, சரீரத்திலே இருக்கிற குறைகள் எல்லாம் நிறைவாகும். हमारा शरीर का हर एक कमी पूरा हो जाएगा. நாம் யாருக்காய் செபிக்கிறோமோ, हम जिनके लिए प्रार्थना நாம் करते எங்கே हैं, போகிறோமோ हम जिधर जा रहे हैं அங்கே எல்லாம் தேவன் அற்புதங்களை செய்வார். उधर परमेश्वर अद्भुत करेंगे. ஏனென்றால் ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், क्योंकि अब्राहम को देखकर परमेश्वर ने कहा, கால் மிதிக்கிற தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். जिधर भी तुम्हारा पाव है वो सब परमेश्वर के लिए है. தேவனுடைய ஆலயமாய் காத்துக்கொள்ளுகிற தேவப்பிள்ளையே, परमेश्वर का भवन करके अपने आप को संभालने वाला நீ प्रिय எங்கெல்லாம் बेटी, போகிறாயோ, तुम जिधर भी जा रही हो, எந்தெந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போகிறாயோ, तुम जो भी घरों में जा रही है, அந்த வீடு கர்த்தருக்கு சொந்தமாய் மாறும். वो घर परमेश्वर का हो அந்த जाएगा. இடத்துல போய் ஒரு சின்ன மனதுக்குள்ள ஒரு ஜெபத்தை பண்ணு. उस घर के अंदर जाकर एक परमेश्वर का एक छोटा सा प्रार्थना करो. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. இந்த हालेलुया. கடைசி காலத்திலே ये अंतिम दिनों ஒரு में எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால், एक रिहाई होना है. ஆரம்ப சபையிலே எப்படி தேவ ஜனங்கள் வாழ்ந்தார்களோ, शुरुआत के कलीसिया में जैसा परमेश्वर के लोग ஒரு जी रहे 7 थे, பாயிண்ட்களை நாம் பார்த்தோம். एक 7 पॉइंट हम देखे அதே थे. போல நாமும் வாழ்வதற்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். वैसा हम जीने के लिए अपने आप को समर्पण करेंगे. நிச்சயமாக தேவன் என்ன செய்வார்? உங்க வாழ்க்கையை உங்களை கொண்டு பயன்படுத்துவார். निश्चय परमेश्वर आपको रखकर संभालेंगे. அந்த நாட்கள்ல படிப்பறிவு இல்லாத அந்த காலகட்டத்திலே जो जब भी पढ़ाई का जो नहीं था दिमाग, वो समय தேவன் में எவ்வளவாய் காரியங்களை அவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்களை வைத்து செய்திருக்கிறார். परमेश्वर अपने आप को समर्पण करने वालों को क्या क्या रख कर किए. இன்னைக்கு படிப்பு ரொம்ப ஆகிவிட்டது. आजकल बहुत पढ़ाई बढ़ गई எனவே है, தலகனம் ரொம்ப ஆகிவிட்டது. इसलिए बहुत घमंड भी हो गया. ஹல்லேலூயா हालेलुया. ரொம்ப தெரிந்து விட்டதனால बहुत मालूम पड़ ரொம்ப गया, தலகனம் வந்து விட்டது. उनके अंदर घमंड भी आ गया. அன்பான பிள்ளைகளே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? प्रिय लोगों, पहला पत्रस क्या कहता है? கர்த்தருக்கு முன்பாக நீ அடங்கு. परमेश्वर के सामने अपने आप को आप झुकाओ. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் உன்னை நிச்சயமாய் உயர்த்துவார். परमेश्वर आपको निश्चय ऊंचा இந்த करेंगे. கடைசி காலத்திலே நாம் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றால், इस अंतिम दिनों में अगर हमको परमेश्वर को राज्य के अंदर प्रवेश करना है, தொடக்க கால அந்த முதல் நூற்றாண்டிலே இருந்த தேவ ஜனங்களைப் போல நாம் வாழ்க்கையிலே நாம் மாற வேண்டும். पहला जो कलीसिया में लोग थे वैसा ही हम अपने आप को बनाना है. நாம் பிரயாசப்பட்டால் நிச்சயமாய் நம்மளால் மாற முடியும். अगर हम कोशिश करेंगे तो निश्चय होगा. இந்த 7 பாயிண்ட்களையும் மறுபடியும் நீங்க பாருங்கள் தேவ பிள்ளைகளே. ये 7 पॉइंट को आप दोबारा देखिए. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு இந்த வார்த்தைகள். आपके लिए बहुत ही लाभदायक होगा. ஹல்லேலூயா. हालेलुया. அதாவது தொடக்க நாட்களிலே வாழ்ந்தார்கள் கிறிஸ்தவர்கள். शुरुआत के समय में मसीह लोग जिए थे. கடைசி காலத்திலே வாழ்கிற கிறிஸ்தவர்களாகிய நாமும் வாழ வேண்டும், அவ்வளவுதான். वैसा ही हम भी अंतिम समय में जीना है. உங்களுக்கு கிறிஸ்து என்ன செய்வார்? உங்களை பலப்படுத்துவார். मसीह आपको बल देंगे. பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே पौलुस कहता है कि मेरे को बल देने वाला मसीह से எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். सब कुछ करने के लिए मेरे लिए सामर्थ्य है. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசு கிறிஸ்துவை கொண்டு मसीह यीशु को रखकर எங்கெல்லாம் நாங்கள் போகிறோமோ அங்கே தேவன் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். जिधर किधर हम जा रहे उधर परमेश्वर हमारे लिए विजय देंगे. இந்த கடைசி காலத்திலே நடக்கிற இந்த கொரோனா, இந்த நோய் இது अंतिम समय में होने वाला जो कोरोना தெய்வ பிள்ளைகள் மூலம் தான் முழுமையாட்டு அழிய போகிறது. परमेश्वर के लोगों के द्वारा ही पूरा करके नाश होने वाला தேவ है. பிள்ளைகள் ஆரம்ப கால சபையை போல எழும்பும் பொழுது परमेश्वर के बच्चे जो शुरुआत के कलीसिया के जैसे होते समय எல்லாம் தேசத்தை விட்டு வெளியேறிவிடும். सब कुछ देश से चला जाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த குஷ்டரோகியுடைய சரீரத்திலே இருந்த குஷ்டம், இயேசு நீ சுத்தமாக என்று சொன்ன உடனே அது அவனை விட்டு
முழுமையாய் விலகி போய்விட்டது. जो एक कोड़ी बीमारी वाले का शरीर में जब कोड़ी था तो यीशु मसीह चंगा हो बोलेगा तो पूरा चंगा हो गया. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, धन्यवाद पवित्र आत्मा, நன்றி பிதாவே, धन्यवाद पिता, நன்றி இயேசுவே, धन्यवाद यीशु. நீர் உலக இரட்சகராய் இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டதற்காக आप நன்றி. संसार का उद्धार करता बोलकर संसार पर आए इसलिए இந்த धन्यवाद. பைபிள் ஸ்டடியின் மூலம் ஜனங்களை ஆசீர்வதித்ததற்காக ये நன்றி. बाइबल स्टडी के द्वारा लोगों को आशीष किया, धन्यवाद. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். आपका शरीर पर अपने आप को झुकाते हैं இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே. यीशु के अधिकार पाए हुए नाम से. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया.